வணக்கம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. எப்படி இருக்க போகிறது? சஷ்டி. நல்ல நேரம் உண்டு, காலை 6லிருந்து 7:15. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம். நல்ல நேரம் உண்டுன்னு சொன்னோம். இன்றைக்கி முருகப்பெருமானை வழிபடுறது நல்லது. எல்லாம் நாங்கள் சொல்கிறோம், இப்போது பார்த்துக்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. வழக்கமான அலட்டல் கெத்து வேண்டாம். அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா. மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது ஓம் வருணனே போற்றி, வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும். நல்லது நடக்கும், வெற்றி வரும்னு சொல்ல முடியாது. பார்த்துக்கோங்க, செஞ்சிருங்க, அவ்வளோதான். இல்லாட்டியா இந்த நாள் உங்களை செஞ்சிரும், ஜாக்கிரதை. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், கெத்து, அலட்டல், வீண் செலவு அதிகம். நிதானம், பொறுமை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதனோட தலைவர் சந்திரன்கிறதுனால வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வீண் செலவு, ஜாக்கிரதை. வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 3, வடக்கு, பச்சை. பரிகாரம் பண்ணுனா. மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது ஓம் வருணனே போற்றி, வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும். நல்லது நடக்கும், வெற்றி வரும்னு சொல்ல முடியாது. பார்த்துக்கோங்க, செஞ்சிருங்க, அவ்வளோதான். இல்லாட்டியா இந்த நாள் உங்களை செஞ்சிரும், ஜாக்கிரதை. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம். கில்லி காட்டுறீங்க, கலகிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், பிரமாதம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் அப்பப்போ. ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, ஓம் அத்ரி முனிவரே போற்றி, ஓம் அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொன்னீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சிருங்க, நல்லது. விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். என்ன பேச்சு சாமர்த்தியம், என்ன நிதானம், என்ன பொறுமை. எங்கள் கண்ணே பற்றும். கலகிறீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் 3 நட்சத்திரத்துக்கும் உள்ள கடகராசிக்கு தலைவர் அவர். அதனால் இன்னைக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஆமாம், திருஷ்டி இருக்குது, நிதானம். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை, வெள்ளை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் அப்பப்போ. ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, ஓம் அத்ரி முனிவரே போற்றி, ஓம் அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொன்னீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சிருங்க, நல்லது. விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கெத்து, அலட்டல், கர்வம் அதிகம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா 2, தெற்கு வெள்ளை. மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது ஓம் வருணனே போற்றி, வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும். நல்லது நடக்கும், வெற்றி வரும்னு சொல்ல முடியாது. பார்த்துக்கோங்க, செஞ்சிருங்க, அவ்வளோதான். இல்லாட்டியா இந்த நாள் உங்களை செஞ்சிரும், ஜாக்கிரதை. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி. உங்கள் பிறவி பலம், நிதானம், பொறுமை. எல்லாரையும் மதித்து பேசுறது நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. ஆமாம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். ஹஸ்தத்தினுடைய தலைவர் சந்திரன். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை, வெள்ளை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் அப்பப்போ. ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, ஓம் அத்ரி முனிவரே போற்றி, ஓம் அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொன்னீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சிருங்க, நல்லது. விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க.
துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், வீண் செலவு, வீண் கவலை அதிகம். வழிபாடு முக்கியம். பண விஷயத்தில் கவனம். இரக்கமுள்ள மனசுக்காரர் 12 ராசியில யாரு? நீங்க தான். ஏமாறுறது நீங்க தான். கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. பொறுமை. வழிபாடு முக்கியம். நாங்கள் சொன்ன பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, நல்லது நடக்குதோ இல்லையோ, தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம், நல்ல புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கார். படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து ரமணர், காதர் பெருமான், உடையார், என் கண்மணி தாமரை, ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள். புதிய வெளிச்சம் கிடைத்தே தீரும். ஆமாம். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. பழசு புதுசு. காக்கைக்கு சோறு வைங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, வழக்கம் போல மனப்பதட்டம், மனக்குழப்பம், தேவையற்ற பயம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. அளவாக இருந்தால் பரவாயில்ல, அதுக்கு பேர் தான் முன்ஜாக்கிரதை. அதிகமாக போயிடுச்சுன்னா கலக்கம், குழப்பம், மயக்கமா கலக்கமா எல்லாம் அதிகமாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா, நாங்கள் சொன்ன பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, நல்லது நடக்குதோ இல்லையோ, தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம், நல்ல புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கார். படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து ரமணர், காதர் பெருமான், உடையார், என் கண்மணி தாமரை, ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள். புதிய வெளிச்சம் கிடைத்தே தீரும். ஆமாம். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. பழசு புதுசு. காக்கைக்கு சோறு வைங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. கலகலான நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் பிறகு பலம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு. வெள்ளை பச்சை. திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. உங்களுக்கா? உங்கள் மேலே. அதுக்கு வழிபாடு பண்ணணும். என்ன பண்ணுறது? சில மந்திரங்களை மனசில் ஓட விடுங்க. ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி, திவ்ய தேசமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். அபிராமி அந்தாதி 101 பாட்டு கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு பசி ஆற்றுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. மகர ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. திருவோணம், அவிட்டம், உத்திராடம் 3 பேருக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லதெல்லாம் தப்பாக தெரியும், தப்பெல்லாம் நல்லதாக தெரியும். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. நாங்கள் சொன்ன பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, நல்லது நடக்குதோ இல்லையோ, தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம், நல்ல புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கார். படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து ரமணர், காதர் பெருமான், உடையார், என் கண்மணி தாமரை, ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள். புதிய வெளிச்சம் கிடைத்தே தீரும். ஆமாம். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. பழசு புதுசு. காக்கைக்கு சோறு வைங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. பிரமாதமான நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். கலக்கிறீங்க. சந்தோஷம். அப்புறம் என்ன, எங்கள் கண்ணே பற்றோம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு. பச்சை சிவப்பு. திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. உங்களுக்கா? உங்கள் மேலே. அதுக்கு வழிபாடு பண்ணணும். என்ன பண்ணுறது? சில மந்திரங்களை மனசில் ஓட விடுங்க. ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி, திவ்ய தேசமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். அபிராமி அந்தாதி 101 பாட்டு கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு பசி ஆற்றுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. மீனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். எப்போவுமே மீன ராசிக்கு ரொம்பவும் நல்லது செய்கிறது சந்திரன்.
இன்றைக்கி சந்திரன்னா திங்கக்கிழமையோட தலைவர். எனவே ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதம். அதனால தான் மீனம் கடகம் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நட்பாக இருக்கட்டும், பிரியமாக இருக்கட்டும், நல்லா இருக்கு. கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. உங்களுக்கா உங்கள் மேலே அதுக்கு வழிபாடு பண்ணணும். என்ன பண்ணுறது? சில மந்திரங்களை மனசில் ஓட விடுங்க. ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி, திவ்ய தேசமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். அபிராமி அந்தாதி 101 பாட்டு கோயிலில் இருந்து படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு பசி ஆற்றுங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. நேயர்களே, இன்று சஷ்டி, முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.